என்னுடைய சொந்த ஊர் வெள்ளலூர் இடையர்பாளையம். நான் தற்பொழுது வசித்து வரும் ஊர் இடையர்பாளையம். இந்த படைப்பாற்றல் திறன் எனக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணம், நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஸ்டோர்ஸ் ஆஃபீஸராக பணியாற்றிய பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோவை உற்பத்தி திறன் குழு நடத்தும் போட்டிகளிலே பங்கேற்பதற்காக எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு 3 முறை ஓவியப் போட்டியிலே பரிசு பெற்றிருக்கின்றேன். ஒரு முறை கவனிக்கும் திறன் போட்டியிலே பரிசு வென்றுள்ளேன். ஒரு முறை பேச்சு போட்டியிலே பரிசு வென்றுள்ளேன். இதெல்லாம் மாவட்ட அளவிலே பெற்றிருக்கின்றேன். 2019ஆம் ஆண்டு கோவை புத்தக திருவிழாவிலே நடைபெற்ற தொழிலாளர்களுக்கான கட்டுரை போட்டியிலே முதலிடம் பெற்றேன். வேதாரத்திலிருந்து ஆதாரம் என்ற தலைப்பிலே நான் என்னுடைய கட்டுரையை படைத்திருந்தேன். அதன் முதல் பரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 2000 ரூபாய் அதற்கு பரிசுகள் வழங்கினார்கள். அந்த 2000 ரூபாய் பரிசுக்கான கூப்பனை வைத்துக்கொண்டு நான் நல்ல நூல்களை தேர்வு செய்து அந்த நூல்களை படித்ததன் மூலம் என்னுடைய படைப்பாற்றலை நான் மேலும் மெருகேற்றிக் கொண்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில்தான் நான் வெள்ளலூர் இலக்கிய மன்றத்தை தொடர்பு கொண்டு அதில் உறுப்பினர் ஆனேன். அப்பொழுது உறுப்பினர் ஆகும் பொழுது நான் ஓவியராகத்தான் அந்த இலக்கிய மன்றத்துக்குள்ளே வந்த பிறகுதான் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். கவிதை எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு முதலில் 2 நூல்கள் கவிதை நூல்கள் நான் வெளியிட்டேன். பிறகு 3ஆவதாக குரல்நெறி கதைகளும் கோத்தோவியும் என்ற குரல் விளக்கத்தோடு படங்களோடு 3வது நூலையும் நான் வெள்ளலூர் இலக்கிய மன்றத்தை வெளியிட்டேன். பிறகு முத்தமிழ் சங்கம் ஒன்றை தொடங்கி அதில் 7 அமர்வுகள் இதுவரை நடத்தியிருக்கின்றோம். அதில் 7வது அமர்வில் கதவோரம் என்கின்ற எனது இந்த கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றேன். ஆக இந்த கவிதை நூல் கதவோரம் என்கின்ற கவிதை நூல் இடம்பெற்றிருக்கின்ற பின்னாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற படமானது ஒரு கடை வீடு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகியிருந்தது அந்த கடை வீட்டுக்கு. அது இன்னமும் இடையபாளையத்திலே இந்த கடை வீடு இருக்கின்றது. ஒரு காலத்திலே 1970, 80களில் இந்த ஊருக்கு இதுதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக திகழ்ந்தது. இன்று வரை அந்த கட்டிடம் அப்படியே இருக்கின்றது. அது நினைவுக்காக இந்த நூலின் பின் அட்டையிலே அதை இடம்பெற செய்திருக்கின்றேன். இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், திருமணத்துக்கு பிறகு உண்டான கணவன் மனைவிக்கு உண்டான காதல் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருந்தால் நல்லது என்றும் விவசாயினுடைய முக்கியத்துவத்தையும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் மையமாக கொண்டு இந்த நூலில் நான் கவிதை வடித்திருக்கின்றேன். இந்த நூல் இந்து தமிழ் திசையில் மதிப்புரையில் வெளிவந்திருக்கின்றது. தினத்தந்தியிலும் வெளிவந்திருக்கின்றது. இதுவரை ஒரு 80க்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றது. என்னுடைய 5வது படைப்பான குரல்நெறி கதையின் கோட்டோவியம் 2வது பாகம் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றது. அதிலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 படங்கள் வரைய இருக்கின்றேன். 6வது நூலாக குரல்நெறி கதைகளின் கோட்டோவியத்தில் இன்பத்துப்பாடு மையமாக வைத்து எழுத திட்டமிட்டு அதற்கும் திருக்குறள் தேர்வு செய்து தயாராக வைத்துள்ளேன். இது போக மற்ற எழுத்தாளர்களுடைய கவிதைகளையும் சரி மற்ற நூல்களையும் சரி நாங்கள் பதிப்பிட்டு மிக குறைந்த விலையிலே நிறைந்த மனதோடு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது நோக்கமே வணிகம் தவிர்த்து மனிதம் காப்பது என்கின்ற நோக்கத்தோடு நான் இந்த பதிவுத்துறையில் பதிப்பாசிரியராக இப்பொழுது இருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய வெள்ளலூர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.